நையப்புடை வலைவொலி நேயர்களுக்கு அரசேந்திர சோழனின் முதற்கண் வணக்கம். இதோ 2026 புத்தாண்ட உலகத்தில் முதல் முறையாக கிரிபாட்டி அப்படிங்கிற ஒரு தீவு கொண்டாடிக்கிட்டு இருக்கு. ஆமாங்க, கிரிபாட்டியில் 2026 புத்தாண்டு மலர்ந்துருச்சு. சரிங்க, உங்கள் அனைவருக்கும் நையப்புடையின் சார்பாக 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சரிங்க, இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் 2025 கடந்து வந்த பாதைகள், 2025 என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூவை தான் இன்னைக்கு நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறோம். எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்திய விமான விபத்து, இயற்கை பேரழிவு, போர், அணு மற்றும் இராணுவ பதற்றம், சூடான் மனிதாபிமான நெருக்கடி, உலக பொருளாதார மந்தநிலை, இப்படி என்னதான் நிறைய சீரழிவுகள் நடந்திருந்தாலும் நிறைய நன்மைகளும் நடந்திருக்குங்க. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். உலக நாடுகள் இணைந்து சுகாதார ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. எதிர்கால தொற்று நோய்களை தடுக்க WHO வழியாக நாடுகள் ஒன்றிணைந்திருக்குது. இந்த 2025 மருத்துவ அறிவியலில் முன்னேற்றம், புற்றுநோய், மரபணு நோய்கள் தடுப்பூசிகளில் புதிய முன்னேற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. AI மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி, கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பில் AI பயன்பாடு அதிகரிச்சிருக்குதுங்க. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளர்ச்சி, சூரிய சக்தி, காற்றாலை திட்டங்கள் பல நாட்டில் விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இன்னும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விண்வெளி ஆராய்ச்சி சாதனைகள், சந்திரன், செவ்வாய் தொடர்பான ஆய்வுகளில் புதிய வெற்றிகளை எட்டியிருக்கும். பெண்கள் விளையாட்டில் முன்னேற்றம், பெண்கள் கிரிக்கெட், கால்பந்து, ஒலிம்பிக் விளையாட்டுகளில் அதிக அளவுக்கு ஆதரவு கைகூடியிருக்கு. கல்வியில் டிஜிட்டல் மாற்றம், ஆன்லைன் கல்வி, இலவச கற்றல் தளங்கள் உலகம் முழுவதும் வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்க. இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள், டெக், ஸ்டார்ட் அப், ஃப்ரீலான்ஸ் துறைகளில் வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு. ஏழ்மை ஒழிப்பு திட்டங்கள், பல நாடுகளில் உணவு, வீடு, அடிப்படை வசதிகளுக்கு புதிய திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பசுமை விழிப்புணர்வு, மரக்கன்று நடுதல், பிளாஸ்டிக் குறைப்பு இயக்கங்கள், இதே மாதிரிலாம் நிறைய புதுசாக தோற்றுவிக்கப்பட்டிருக்குங்க. ஸோ இந்த பசுமை விழிப்புணர்வு இந்த இடத்துல நம்ம பேசும்போது இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இந்த 2025 தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் இயற்கை குறித்தும் பசுமை விழிப்புணர்வு குறித்தும் நிறைய மாநாடுகள் நடத்தினது நம்ம எல்லாருக்கும் இப்போ நினைவுக்கு வருது. அதாவது மரங்களின் மாநாடு, கடலம்மா மாநாடு, ஆடு மாடுகள் மாநாடு, அப்படி காடுகள் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாநாடுகள் இயற்கை சார்ந்து நடைபெற்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உலக அமைதி முயற்சிகள், பல நாடுகள் பேச்சுவார்த்தை, சமாதான முயற்சிகளில் ஈடுபட்டுருச்சு. கலாச்சாரம் மற்றும் இலக்கிய வளர்ச்சி, புத்தகங்கள், திரைப்படங்கள், கலை நிகழ்வுகள் உலகம் முழுவதும் நடந்திருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் இணைந்து சுகாதார ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. எதிர்கால தொற்று நோய்களை தடுக்க WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வழியாக நாடுகள்லாம் ஒன்றிணைஞ்சிச்சு. மருத்துவ அறிவியலில் முன்னேற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புற்றுநோய், மரபணு நோய்கள் தடுப்பூசிகளை புதிய முன்னேற்றம், இது மாதிரி எல்லாம் நிறைய நடந்திருக்கு. சரிங்க, என்னதான் 2025 சில பாதகமான செயல்கள் உலகம் முழுக்க நடந்திருந்தாலும் இயற்கை பேரழிவு, அப்புறம் போர், அணு சம்பந்தமான பிரச்சனைகள், உலக நாடுகளுக்குள்ள உலக பொருளாதார மந்தம் இப்படிலாம் ஏற்பட்டிருந்தாலும் நிறைய நன்மையும் நடந்திருக்கு. ஆனால் வரப்போகிற 2026 இன்னும் அருமையாக உலக மக்களுக்கு எல்லாருக்குமே, அதாவது உலக மக்கள் எல்லா நாடுகளுக்கும் எல்லா உயிர்களுக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கட்டும் சொல்லி வாழ்த்தி நிறைய முன்னேற்றங்கள் மட்டும் நடக்கட்டும், தீமைகள் எல்லாம் ஒழியட்டும் சொல்லி இந்த 2026 உங்கள் அனைவருக்கும் நல்லதொரு மலர்ந்த ஒரு நல்ல வளமான வருடமாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நையப்புடை அரசேந்திர சோழன். இன்னொரு நிகழ்வில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.